யாரு? புது நம்பரா இருக்கு. மதனியா கூட இருக்கும், அட்டன் பண்ணி பேசு. ஹலோ. என்ன உங்க அக்காவை தேடிட்டு இருக்கியா? ஆமாங்க. நீங்க யாரு? நான் யாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும், உங்க அக்காவை கரெக்டான இடத்துல போய் தேட மாட்டியா? அவ இல்லாத இடமா போய் தேடிக்கிட்டு இருக்க. ஏய், யார் நீ? என் அக்கா எங்க இருக்கா? ரொம்ப பதறாத. உங்க அக்கா என்கிட்ட பத்திரமா இருக்கா. நானா கடத்திட்டு வந்தேன். டேய், யாரா நீ? என் அக்கா எங்கடா? நீ மட்டும் என் கையில கிடைச்ச. டேய், என் அக்கா எங்கடா? அவசரப்படாதம்மா, ஒவ்வொரு கேள்வியா கேளு, நான் நிதானமா பதில் சொல்றேன். ஏய், அவ பாவம்டா. என் அக்காவை எங்கடா வச்சிருக்க? சொல்றேன். என்னையே நினைச்சுக்கிட்டு என் போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இரு. ஒரு 1/4 மணி நேரத்துல உனக்கு போன் பண்ணி இடத்த சொல்றேன். ஏய், அங்க நீ மட்டும்தான் வரணும், உன் கூட வேற யாரும் வரக்கூடாது. மீறி யாராவது வந்தாங்க அப்புறம் உங்க அக்காவை நீ என்னைக்குமே பார்க்க முடியாது. இல்ல இல்ல, நான் மட்டும் வரேன். என் அக்கா ஒண்ணும் பண்ணிடாத. ஆக்சுவலா எனக்கு தேவை நீதான், அக்காலாம் இல்ல. உன்னை நான் நினைச்ச இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு தான் உங்க அக்காவை தூக்கியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி நீ தனியா வந்தீனா உன் அக்காவுக்கு எந்த சேதாரமும் இல்லாம நீ கூட்டிட்டு போலாம். இடத்த நான் அப்புறம் சொல்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏய், ஹலோ. ஏய் மீனாட்சி, என்னாச்சு? யாருக்கு போன்ல? யாருன்னு தெரியல. அக்காவை கடத்தி வச்சுக்கிட்டு என்ன கூப்பிடுறான்? எதுக்கு தெரியல. என்ன தனியா வர சொல்றான். எங்க வர சொன்னா? திரும்ப போன் பண்றேன்னு சொன்னான். யாரு என்னன்னே தெரியல. அக்காவை எதுக்கு கடத்திருக்கான், என்ன பண்ண போறா, ஒண்ணுமே எனக்கு புரியல. அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், நீ அந்த போனை கொடு. அப்படி டேய் மாப்ள, உனக்கு ஒரு நம்பர் அனுப்பி வச்சிருக்கேன் பாரு, அது எந்த லொகேஷன்ல இருக்குன்னு உடனே சொல்லு. என் அக்காவை கடத்தி எதுக்கு இப்படி பண்றானே தெரியலையே. இரு, முதல்ல அவன் எங்க இருந்து பேசுறான்னு தெரிஞ்சுப்போம்.